மூக்குல இருந்து அடிக்கடி ரத்தம் வருதுங்களா? சரி பண்ணிக்கலாம், கவலைப்படாதீங்க. மூக்குல இருந்து ரத்தம் வருது அப்படின்னா, பின்னாடி குனியக்கூடாது. முன்னாடி தான் குனியணும். ஸோ பின்னாடி குனியறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ரத்தம் வந்துட்டு ஃபேரிங்ஸ் வழியா வந்துட்டு உள்ள போலாம். சம்டைம்ஸ் நேசோஃபேரிங்ஸ் வழியா போயிட்டு லங்ஸ்ல போயிடுச்சு அப்படின்னா, ஆஸ்பிரேஷன் ஆவறது கூட வாய்ப்பு இருக்கு. ஆஸ்பிரேஷன் ஆச்சுன்னா வந்துட்டு உடனே வந்துட்டு மூச்சு திணறல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால முன்னாடி ஃபார்வர்ட் பெண்டிங் தான் வந்துட்டு பண்ணணும். மூக்குல இந்த ஆலர்னேசை இதை வந்துட்டு ப்ரெஸ் பண்ணுங்க. வாயில வந்துட்டு சுவாசிங்க ஒரு 5 மினிட்ஸ்க்கு. மூக்குல ரத்தம் வருது அப்படின்னா கண்டிப்பா கோல்டு ஐஸ் பேக் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு வைங்க. உள்ள இருக்க ஆர்டரிஸ் வந்து கம்ப்ரஸ் ஆகும், வேசோ கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும், ஸோ பிளட் வந்துட்டு குறையும். ரீசன் என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்துட்டு பிபி ரொம்ப ஜாஸ்தியா வருதுனால மூக்குல இருந்து ரத்தம் வரலாம். பிபி அதிகமாகுது அப்படின்னா பிபி கண்ட்ரோல் பண்ணணும், ஹாஸ்பிட்டல் போங்க, பிபி கண்ட்ரோல் பண்ணுங்க, கண்டிப்பா வந்துட்டு மூக்குல இருந்து ரத்தம் வருது சரியாயிடும். ரெண்டாவது, அடிக்கடி வந்துட்டு மூக்கு நோண்டாதீங்க. ரொம்ப ட்ரைனஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்காதீங்க. மூக்கு வந்துட்டு ட்ரை ஆனாலும் வந்துட்டு நேசல் எபித்திலியம் வந்துட்டு ரொம்ப கிளியர் அவுட் ஆகும், ரொம்ப வந்துட்டு வாஷ் அவுட் ஆகும். ஸோ அப்போ அல்சரேட் ஆச்சுனாலும் வந்துட்டு ரத்தம் வரலாம். இந்த கெசல்பேக்ஸ் பிளக்ஸஸ்ல 4 மேஜர் ஆர்டரி இருக்கு, அதுல ஏதாவது வந்து பிரேக் ஆனாலும் வரலாம். இல்ல டர்பினேட் ஹைப்போட்ரோஃபினால வந்துட்டு அது வந்துட்டு ரேர் கேசஸ், அதனாலே கூட வரலாம். என்ன ரீசனால மூக்குல இருந்து ரத்தம் வருது அப்படின்றத வந்துட்டு நியர்பை டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணுங்க, பாருங்க, இஎன்டி டாக்டர் பார்த்து செக் பண்ணுங்க, அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஒன்றும் அப்போதைக்கு வந்துட்டு ரொம்ப பெருசா இல்லை, மைல்டா தான் இருக்கு அப்படின்னா ஒரு செலைன் நேசல் டிராப்ஸ் வாங்குங்க. நேசல் கேவிட்டி வந்து ட்ரை ஆகாம பார்த்துங்க. டேக் கேர்.